மதுரை அருள்மிகு கூடலழகர் திருக்கோவிலில் வைகாசி பெரும் திருவிழா கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய நிலையில் ஸ்ரீ வியூக சுந்தரராஜ பெருமாள் உபநாச்சியார்களுடன் திருமஞ்சன சேவை நடைபெற்றது. தொடர்ந்து திருக்கோவில் வளாகத்திற்குள் உள்ள ஹேம புஷ்ப கரணியில் சுவாமியின் தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைகை ஆற்றிலே கள்ளழகர் எழுந்தருளும் ஆழ்வார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய மண்டகப்படிக்கு சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள அங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. நிறைவாக சுவாமி திவான் ராமராயர் மண்டகப்படிக்கு எழுந்தருளி விடிய விடிய பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்திலும் சேவை சாதித்தார். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோவிந்தா கோபாலா பெருமாளே என பஜனை பாடல்களை பாடி சுவாமியை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள புகழ்பெற்ற துர்க்கை ஸ்தலமாக விளங்கும் பட்டீஸ்வரம் ஸ்ரீ ஞானாம்பிகா சமேத தேனுபுரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் முத்துப்பந்தல் திருவிழாவின் முதல் நாளில் திருஞான சம்பந்தருக்கு அம்மை திருமுலைப்பால் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக திருஞான சம்பந்தர் அவரது தந்தை சிவபாத இருதயருடன் திருக்கோவிலின் ஞானவாவி திருக்குளக்கரைக்கு நாதஸ்வர மேளதாளம் முழங்க எழுந்தருள ஞான சம்பந்தரை கரையில் இருந்தபடி தந்தை சிவபாத இருதயர் மட்டும் நீராட குளத்தில் இறங்க கரையில் இருந்த திருஞான சம்பந்தர் பசியால் அழ அதனை கண்டு அன்னை பார்வதி தேவி முலைப்பால் என்னும் ஞானப்பால் அளித்து அவரது பசி போக்கினார். இக்காட்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஞான சம்பந்த பெருமானுக்கு தங்க கிண்ணங்களில் வைத்து முலைப்பால் என்கின்ற ஞானப்பால் சிறு கரண்டியால் புகட்டப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் தம்பதி சமேதராய் ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சியளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் அருகே அக்களூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அனங்கலிங்கேஸ்வரர் சுவாமி கோவிலில் 90வது ஆண்டு பால்குடம் மற்றும் காவடி திருவிழா நடைபெற்றது. இதில் விரதமிருந்த ஏராளமான பக்தர்கள் பால்குடங்கள் சுமந்தும் அலகு குத்தியும் முக்கிய வீதிகளில் வலம் வந்து கோவிலில் சமர்ப்பித்து சுவாமியை வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண கணபதி, ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சந்தன கருப்பசாமி திருக்கோயில்களில் வைகாசி பொங்கல் விழாவை முன்னிட்டு முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருவிழாவில் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தல், கரகம் எடுத்தல், விளக்கு பூஜை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மாரியம்மன், விநாயகர், கருப்பசாமி உள்ளிட்ட தெய்வ உருவ முளைப்பாரிகள், அடுக்கு முளைப்பாரிகள் என சுமார்
100க்கும் மேற்பட்ட முளைப்பாரிகளை பக்தர்கள் தலையில் சுமந்து மாரியம்மன் கோயிலில் இருந்து மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து நெடுங்குளம் அருகே உள்ள தெற்காற்றில் கும்மியடித்து பின்னர் முளைப்பாரிகளை கரைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மாயூரநாதர் கோயிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விசாக தீர்த்தவாரியில் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜர் சிறப்பு பூஜைகளுடன் படிசட்டத்தில் எழுந்தருளி கோயிலை சுற்றி திருவீதி உலாவாக வந்தார். பின்னர் கோயில் தீர்த்த குளத்தில் அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ நடராஜருக்கு தீர்த்தவாரியும் சூர்ணோற்சவமும் நடைபெற்றது. பின்பு பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரிஷப வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வர பக்தர்கள் தீபாராதனை காண்பித்து வழிபாடு செய்தனர். நிறைவாக கோயில் தீர்த்த குளத்தில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி அஸ்திர தேவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கூத்தனூர் கிராமத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு கோடாபிஷேக விழா நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக அபிஷேகம், தீபாராதனையும், பூச்சொரிதல், கேழ்வரகு கஞ்சி வார்த்தல், ஊஞ்சல் உற்சவம், மாவிளக்கு மாவு தீபம் ஏற்றுதல், மா வாழை பலா முக்கணிகள் வழிபடுதல், மாவு காப்பு அபிஷேகம், சந்தன காப்பு அலங்காரம், பொங்கல் பானை வைத்து வழிபடுதல் உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பால்குட திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மன்னி ஆற்றிலிருந்து பால்குடம், காவடி சுமந்து முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்பு மகா மாரியம்மனுக்கு பாலாபிஷேகமும் கஞ்சி வார்த்தல் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆகாச மாரியம்மன் கோயிலில் வைகாசி பெரும் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் தேரில் எழுந்தருளும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டுதலுடன் தொடங்கி புஷ்ப பல்லக்கில் அம்மன் எழுந்தருளல் என ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் நடைபெற்றன. இவ்விழாவின் நிறைவாக ஆலயத்திலிருந்து சிறிய தேரில் எழுந்தருளிய ஆகாச மாரியம்மன் நாச்சியார் கோவில், சமத்தனார்குடி, திருநரையூர் என்ற 3 கிராமங்களிலும் ஊர்வலமாக வந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு பூ மாலைகள் மற்றும் எலுமிச்சை மாலைகள் சாற்றியும் அர்ச்சனைகள் மற்றும் பூஜைகள் செய்தும் அம்மனை வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் திரு இந்தளூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பரிமள ரெங்கநாதர் கோயிலில் வசந்த உற்சவம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக பரிமள ரெங்கநாதர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பங்குனி உற்சவ மண்டபத்தில் எழுந்தருள சந்தனம், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்களுடன் திருமஞ்சனம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பரிமள ரெங்கநாதருக்கு சோடச உபச்சார தீபாராதனை செய்யப்பட்டு உள்புறப்பாடும் நடைபெற்றது. நிறைவாக சுவாமி ஆலயத்தின் வெளிப்பிரகாரங்களை சுற்றி வந்தபோது கற்கண்டு, பாதம், முந்திரி, திராட்சை படைக்கப்பட்டு பூச்சாற்றுதலும் திருவந்தி காப்பும் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வைகாசியை முன்னிட்டு பாரம்பரியமாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாவான முத்து பல்லக்கு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் வெள்ளை விநாயகர் ஆலயம், பால தண்டாயுதபாணி, கல்யாண கணபதி, பழனி ஆண்டவர் என தஞ்சை நகரில் உள்ள 12 முருகன், விநாயகர் ஆலயங்களிலிருந்து சுவாமிகள் சிறப்பு அலங்காரத்துடன் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்குகளில் புறப்பட்டு கீழவீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி ஆகிய 4 ராஜவீதிகளிலும் முருகன், விநாயகர் வீதி உலா வர ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் ஸ்ரீ கூடல் அழகர் திருக்கோவிலில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாள் காட்சியளிக்க விசேஷ பூஜைகளுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது. பின்பு ராமராயர் மண்டபத்திலிருந்து ஸ்ரீ வியூக சுந்தரராஜ பெருமாள் கருட வாகனத்தில் புறப்பாடாகி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.